Once again, welcome back our YouTube channel Solve with RK. First of all, I would like to thank you so much for joining this video. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சீக்வன்ஸ் சீரிஸில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா காசி சீக்வன்ஸ், அல்ஜிப்ரா ஆஃப் சீக்வன்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ், மோனோடானிக் சீக்வன்ஸ், சப்சீக்வன்சஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் வந்து இதோட சீக்வன்ஸ் முடிஞ்சு ஓகேங்களா. ஏன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸுங்கிற அந்த சாப்டர் நம்ம ரெண்டாக படிக்கலாம். சீக்வன்ஸுங்கிற ஒரு சாப்டர், அடுத்து சீரீஸுங்கிற ஒரு சாப்டர் படிக்கலாம். அப்போ இந்த லாஸ்ட் சப்சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா சீக்வன்ஸுங்கிற சாப்டர் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. ரைட், ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீக்வன்ஸ் சீரிஸில் பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 நம்ம போட்டிருப்போம், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே உள்ள ஐ பட்டன்லையும் நமக்கு அந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க கிளாஸுக்கு போவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது காசி சீக்வன்ஸ். அப்போ இங்கே காசி சீக்வன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எ சீக்வன்ஸ் எஸ்என் இஸ் கால்ட் ஏ காசி சீக்வன்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் சீக்வன்ஸ். ஸோ இஃப் ஃபார் எவ்ரி எஃப்ஸ்லாங்கிறது 0, ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் எம். ஓகேங்களா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு எஃப்ஸ்லான் கிடைச்சாலும் இந்த எஃப்ஸ்லானுக்கு தகுந்தாப்பில் நடக்கும் எம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் ஓகேவா. எப்படி கிடைக்கும்னா, ஸோ மாடலஸ் ஆஃப் எஸ்என் ப்ளஸ் பி மைனஸ் எஸ்என் லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எம் அண்ட் பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் த காசி சீக்வன்ஸ் டெஃபினிஷன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த எப்சிலான் எடுத்தாலும் சரி, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் என்ன கிடைக்கும், இந்த ஒரு ஸ்டேஜ் எம் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ அந்த எம்ங்கிற அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எப்சிலான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் சரிங்களா. ரைட், ஓகே. இதே டெஃபினேஷன் எப்படி எழுதலாம், வேறு எப்படி எழுதலாம்னா, ஸோ எப்சிலான் கிரேட்டர் தென் 0, ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஸோ எம் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வச்சுக்கோங்க ஓகேவா. பாசிட்டிவ் இன்டிஜர் எம் சச் தட் என்ன சொல்லலாம்னா, ஸோ மாடலஸ் ஆஃப் எஸ்என் மைனஸ் எஸ்என் நாட் ஸோ லெஸ் தென் எப்சிலான். ஸோ ஃபார் ஆல் என்ன சொல்லலாம்னா என் கம்மா என் நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எம் ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு மேலே உள்ள எந்த ரெண்டு ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தாலும் ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ பண்ணுச்சுன்னா ஸோ தேட் சீக்வன்ஸ் இஸ் ஏ காசி சீக்வன்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் சீக்வன்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட், ஓகே. ஸோ இதுக்கான பேசிக் ரிசல்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்போஸ் இந்த சீக்வன்ஸ் 1/n ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இந்த சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் ஓகேங்களா. அப்போ திஸ் சீக்வன்ஸ் இஸ் ஆல்சோ ஏ காசி சீக்வன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ நான் டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ எந்த ஒரு காசி சீக்வன்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும். அடுத்து செகண்ட் பாருங்கள், இன் ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அப்போ ரியல் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திங்கனாவே எ சீக்வன்ஸ் இஸ் ஏ கன்வர்ஜென்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் ஏ காசி சீக்வன்ஸ். அப்போ ரியல் நம்பரில் நீங்கள் ஓகேங்களா ஒரு சீக்வன்ஸ் ஆறில் எடுக்கிறீங்க ஓகேவா, அந்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்குது, கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்குது. அப்போ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எனக்கு வந்து காசி சீக்வன்ஸாக இருக்கும் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ரிசல்ட். அப்போ அடுத்த சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் இருக்குங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்குது. அப்போ கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருந்தால் விச் இம்ப்ளைஸ் சொல்லலாம் காசி சீக்வன்ஸ் சொல்லலாம், காசி சீக்வன்ஸ் ஓகேவா. பட் இதோட கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்கும்னா நாட் ட்ரூன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் காசி சீக்வன்ஸாக இருந்தால் கன்வர்ஜன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் இந்த சீக்வன்ஸ் 1/n எடுத்துக்கோங்களா, 1/n. அப்போ எங்கே டிஃபைன் பண்ணுறேன்னா, ஸோ ஓப்பன் டு 0,1 இங்கே டிஃபைன் பண்ணுறேன் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும்னா காசி சீக்வன்ஸாக இருக்கும். திஸ் இஸ் நாட் ஏ கன்வர்ஜன் சீக்வன்ஸ், ஏன்னா இது கன்வர்ஸ் டு 0. அப்போ இந்த 0ங்கிற லிமிட் பாயிண்ட் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்காது ஓகேவா. ஸோ இன்டர்வலுக்குள்ளே கண்டிப்பாக 0 இருக்காது. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் ஏ கன்வர்ஜன் சீக்வன்ஸ், பட் திஸ் இஸ் ஏ காசி சீக்வன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக காசியாக இருக்கும். பட் காசி சீக்வன்ஸாக இருந்தால் அது என்ன இருக்கணும் அவசியம் கிடையாது, கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ எப்போ இருக்கும்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஓகேங்களா. ரியல் நம்பர்ஸ் நீங்கள் வந்து எந்த சீக்வன்ஸ் எடுத்தாலும் கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் தட் இஸ் ஆல்சோ காசி சீக்வன்ஸ். அப்போ காசியாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ரிசல்ட் ஆஃப் த காசி சீக்வன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அல்ஜிப்ரா ஆஃப் சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அல்ஜிப்ரா ஆஃப் சீக்வன்ஸ் நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஏங்கிற ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோம் சரிங்களா. சப்போஸ் ஏங்கிற சீக்வன்ஸ், ஸோ அண்ட் ஆல்சோ பிங்கிற சீக்வன்ஸ் ஓகேவா. ஸோ அல்ஜிப்ரா நீங்கள் என்ன சொல்லுங்கள், எப்பயும் வந்து ஸோ ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து என்ன சொல்லுங்கள் டிவிஷன் ஓகேங்களா. ஸோ அதோட பேசிக் ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் த சீக்வன்ஸ் ஏஎன் அண்ட் சீக்வன்ஸ் பிஎன் be two sequence such that so limit an which is equal to a and limit bn is equal to b, then so following three conditions are true. ஸோ இது என்ன சொல்லணும்னா, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், இல்லை சப்ராக்ட் பண்ணுறேன் ஏஎன் ப்ளஸ் பிஎன் ஆர் ஏஎன் மைனஸ் பிஎன். ஸோ லிமிட் அப்ரோச் பண்ணுறப்ப கண்டிப்பாக என்ன இருக்கும்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ரெண்டு சீக்வன்ஸ் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ லிமிட் அப்ரோச் பண்ணுறேன், ஸோ தேர்ஃபோர் லிமிட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி கிடைக்கும். அடுத்து செகண்ட் பாருங்கள், கோஷன் ஆர் டிவிஷன். ஸோ லிமிட் ஏ டிவைட் பை பிஎன் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ தேர்ஃபோர் ஏ டிவைட் பை பி. ஸோ எப்போ இருக்குன்னா பி நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஆல்சோ த சீக்வன்ஸ் பி நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி என் ஓகேவா.
ஸோ கண்டிப்பாக என்ன டினாமினேட்டர் என்னவாக 0 வரக்கூடாது, இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்கிறாங்க, b not equal 0 and also the sequence of the terms bn is also not equal to 0 for every n. ஸோ திஸ் இஸ் த அல்ஜிப்ரா சீக்வன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 3ல பார்த்துருப்போம், லிமிட் இன்ஃபீரியர் லிமிட் சுப்பீரியர். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பார்க்காதவங்க ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த அல்ஜிப்ரா சீக்வன்ஸை யூஸ் பண்ணி எப்படி லிமிட் இன்ஃபீரியர் லிமிட் சுப்பீரியர் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். ஸோ சீக்வன்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் தியரம்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதுவும் வந்து இந்த நேமிங் தியரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப படிக்கணும். நம்ம வந்து ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்த தியரத்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இல்லை டைவர்ஜன் சீக்வன்ஸ் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அது கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா, ஸோ இந்த சீக்வன்ஸ் சீரிஸில் உள்ள தியரம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற தியரம் வந்து சாண்ட்விச் தியரம். ஸோ இங்கே தியரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 சீக்வன்ஸ் நான் எடுக்கிறேன், ஏஎன் பிஎன் அண்டு சிஎன் ஆர் 3 சீக்வன்சஸ் சச் தட். ஸோ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு இன்இக்வாலிட்டி மேக் பண்ணுறேன். ஸோ ஏஎன் லெஸ் தான் ஈக்குவல் டு பிஎன் லெஸ் தான் ஈக்குவல் டு சிஎன். ஸோ ஃபார் ஆல் என். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஏங்கிற சிஎன்கிற சீக்வன்ஸும் கன்வர்ஜ் டு த பாயிண்ட் எல், சேம் லிமிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த சென்டரில் உள்ள சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுவும் என்னவாக இருக்கும், கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ கன்வர்ஜ் டு த சேம் லிமிட் எல். ஸோ திஸ் இஸ் கால்ட் சாண்ட்விச் தியரம். நம்ம சாண்ட்விச் பார்த்துருப்போம். ஸோ மேலே 2 பிரெட் இருக்கும், கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். ஸோ நடுவில் கண்டிப்பாக இருக்கும், சம் மசாலா இருக்கும் சரிங்களா. அதேமாதிரி தான் ஏஎன் சிஎன்கிறது வந்து 2 பிரெட்டு. ஸோ அது நடுவில் இருக்குது மசாலா பிஎன். அப்போ 2 சீக்வன்ஸு கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ கன்வர்ஜ் டு த லிமிட் சம் எல் சரிங்களா. லிமிட் கிடைக்குது, அது கன்வர்ஜன் சொல்லவில்லை. சப்போஸ் சம் லிமிட் கிடைக்குது ஓகேங்களா, எல்ங்கிற லிமிட் கிடைக்குது, ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிஎன்கிற சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும், லிமிட் என்னவாக இருக்கும், எல்லாருக்கும் சொல்கிறாங்க சார். திஸ் இஸ் கால்ட் சாண்ட்விச் தியரம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காஜிஸ் ஃபஸ்ட் லிமிட் தியரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். ஏன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம்னா, கண்டிப்பாக இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம நிறையா சம் சால்வ் பண்ணுவோம். ஈவன் வந்து நம்ம எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து இந்த தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறவங்க நிறைய சம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். இந்த தியரத்தை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, நம்ம நிறையா சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ தியரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் லிமிட் ஏஎன் ஈக்குவல் டு எல், ஸோ தென் லிமிட் ஆஃப் பண்ணது அரித்மெட்டிக் மீன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என் டேம் என்ன பண்ணுறேன், சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு என் டேம் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணுறேன். ஸோ திஸ் சீக்வன்ஸ் ஆல்சோ லிமிட் என்னவாக இருக்கும், எனக்கு வந்து எல்லாம் தான் இருக்கும். ஸோ இதான் எனக்கு வந்து காஜிஸ் ஃபஸ்ட் லிமிட் தியரம். ஸோ இதோட கான்வர்ஸ் ஆஃப் த தியரம் வந்து ட்ரூ ஆனால் நாட் ட்ரூ. சப்போஸ் இதோட அரித்மெட்டிக் மீன் வந்து எனக்கு வந்து கன்வர்ஜ் டு த பாயிண்ட்டாக இருக்குது. சப்போஸ் இந்த ஒரிஜினல் சீக்வன்ஸ் சப்போஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜ் டு எல்லாம் இருக்குமானா இருக்காது. ஸோ ஓகேவா. ஸோ த கான்வர்ஸ் த தியரம் இஸ் நாட் ட்ரூ. ஸோ அதனால் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், எப்படி ப்ராப்ளம் அட்டாக் பண்ணுறது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஜாமெட்ரிக் மீன்ஸ். முன்னாடி நம்ம பார்த்து அரித்மெட்டிக் மீன் பார்த்தோம், இப்போ வந்து ஜாமெட்ரிக் மீன். இஃப் ஏ சீக்வன்ஸ் ஏஎன் ஆஃப் ஏ பாசிட்டிவ் டேர்ம்ஸ் கன்வர்ஸ் டு ஏ பாசிட்டிவ் லிமிட் எல், தென் ஸோ டஸ் த சீக்வன்ஸ். அதாவது இதோட என்ன பண்ணுறேன், ஜாமெட்ரிக் மீன் பார்க்குறேன். ஸோ A1 × A2 × அப்படி எக்ஸட்ரா ஏஎன், இதோட என் டேர்ம்ஸ் என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணி, ஸோ இதோட ஜாமெட்ரிக் மீன்ஸ் ஹோல் பவர் 1/n. ஸோ இதோட லிமிட் கண்டிப்பாக எனக்கு வந்து எல்லாம் தான் இருக்கும் சரிங்களா. தட் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் லிமிட் ஏஎன் ஈக்குவல் டு எல், தென் ஸோ லிமிட் ஆஃப் A1 A2 அப்படி எக்ஸட்ரா ஏஎன், ஸோ ஹோல் பவர் 1/n விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எல். ஸோ இதுவும் எனக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் தான். ஸோ இதோட கான்வர்ஸ் பார்ட் எனக்கு வந்து ட்ரூவாக இருக்குமா, சப்போஸ் இதோட ஜாமெட்ரிக் மீன் என்னவாக இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸ் ஏஎன் வந்து கன்வர்ஸ் டு எல்லாம் இருக்குமானா, சாரி இந்த சீக்வன்ஸ் ஏனோட லிமிட் வந்து எல்லாம் இருக்குமானா இருக்காது ஓகேவா. ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இதுவும் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இஃப் த சீக்வன்ஸ் ஏஎன் அண்ட் சீக்வன்ஸ் பிஎன் கன்வர்ஸ் டு த ஃபைனைட் லிமிட்ஸ் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி, ஸோ தென் ஸோ லிமிட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் A1 × BN ப்ளஸ் A2 × BN - 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் AN × BN /n. ஸோ லிமிட் கண்டிப்பாக இருக்கும் A × B தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தியரம் தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம்ட்டா போதும். ஏன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், ரொம்ப ரேராக தான் இதெல்லாம் அப்ளை பண்ணுவோம். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஜிஸ் செகண்ட் லிமிட் தியரம். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ இந்த தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் ஏஎன் ஆர் பாசிட்டிவ் அண்ட் இஃப் லிமிட் ஏஎன் + 1 ஏஎன் எக்ஸிஸ்ட், தென் ஸோ டஸ் லிமிட் ஏஎன் ஹோல் பவர் 1/n சரிங்களா. ஸோ இதோட வந்து ஏஎன் ஹோல் பவர் 1/n. ஸோ இதுவும் எனக்கு என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த 2 லிமிட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ வந்து எனக்கு தேவையானதுன்னா இந்த சீக்வன்ஸோட லிமிட் எனக்கு தேவை சரிங்களா. ஸோ ஏஎன் ஹோல் பவர் 1/n சீக்வன்ஸ் லிமிட் தேவை. அப்போ இது கண்டுபிடிக்க என்ன பண்ணால் போதும்னா, ஸோ ஏஎன் + 1 ஏஎன் ஓகேங்களா. ஸோ இந்த சீக்வன்ஸோட லிமிட் நீங்கள் பாருங்கள், சப்போஸ் எல் கிடச்சி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு லிமிட்
the sequence an whole power 1 by n. ஸோ இதான் எனக்கு காசிஸ் செகண்ட் லிமிட் தியரம். ஸோ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் சம் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஏன் ரொம்ப ரிசல்ட் நம்ம சொல்கிறோம்னா, ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ், ஓகேங்களா. அப்போ இந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு சம்மை அட்டாக் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறேன், லிமிட் an+1 / an, ஓகேங்களா. ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ லிமிட் அப்ரோச் பண்ணுற ஹெல்ப் கிடைக்குது. ஸோ அந்த எல்லோட வேல்யூ வந்து மாடலஸ் வேல்யூ வந்து less than 1 இருந்துச்சுன்னா, ஸோ தேட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. ஸோ லிமிட் an = 0 இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் பாருங்கள், அதே சீக்வன்ஸ் ஏன் சீக்வன்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ லிமிட் என்ன பண்ணுறேன், an+1 / an = l. ஸோ வேர் l greater than 1, 1 அதிகமாக இருக்குங்களா. அப்படி இருந்துச்சுன்னா that sequence diverges to +∞. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் இந்த தியரம் ஆர் ரிசல்ட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மோனோடானிக் சீக்வன்ஸ். இப்போ மோனோடானிக் சீக்வன்ஸ் நம்ம சொல்கிறப்ப மோனோடானிக் இன்க்ரீசிங் அண்ட் மோனோடானிக் டிக்ரீசிங் சொல்லுவோம். ரைட், ஃபஸ்ட்டு மோனோடானிக் இன்க்ரீசிங் என்ன சொல்கிறாங்கன்னா, the sequence Sn, so if Sn+1 > Sn for all n, and monotonic decreasing sequence if Sn+1 < Sn for all n. So this is the monotonic increasing or decreasing, சரிங்களா. இது ஸ்ட்ரிக்ட்லி மோனோடானிக் இன்க்ரீசிங் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜஸ்ட் என்ன சொல்லலாம், Sn+1 strictly greater than Sn for every n. This is also called a strictly monotonic increasing sequence. Next என்ன பண்ணலாம், எப்போ வந்து Sn+1 strictly less than Sn for every n. So that is called a strictly monotonic decreasing sequence. அப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆகிருந்துச்சுன்னா that sequence called a monotonic sequence. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1/n சீக்வன்ஸ் எடுத்துக்குவோம், சரிங்களா. ஸோ 1/n சீக்வன்ஸ் கண்டிப்பாக நான் என்ன சொல்லலாம், மோனோடானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் தெரியும், ஓகேவா. ஸோ ஃபார் n+1 எடுத்துக்குவோம், n+1. ஸோ ஹியர் ஆல்சோ n. ஸோ உங்களுக்கு தெரியும் n+1 இஸ் ஆல்சோ greater than n இருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன், ரெசிபிள் எடுக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் 1/n+1. ஸோ லெஸ் தென் என்ன சொல்லலாம், 1/n. So for every n. So this is also called a monotonic decreasing sequence. This is also a strictly monotonic decreasing sequence. So next example என்ன பண்ணலாம், the sequence n square எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ this is also a monotonic increasing sequence. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபார் n+1, சரிங்களா. ஸோ this is also a less than, சரிங்களா. ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி எனக்கு சேஞ்ச் ஆகுது. therefore n square less than n+1 the whole square. So for every n. So this is also a strictly less than, therefore this is a strictly monotonic decreasing sequence. So these are the examples of a monotonic decreasing or monotonic increasing sequence, right. Okay, அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மோனோடானிக் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன ரிசல்ட்லாம் நமக்கு இருக்குது, ஓகேவா, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மோனோடானிக் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இந்த சீக்வன்ஸ், ஓகேங்களா. இது எதுக்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஸ்லேட்டிங்காக இல்லையா அப்படின்னு பார்க்குறது என்ன பண்ணலாம் போதும்னா, ஒரு அந்த சீக்வன்ஸ் மோனோடானிக் இன்க்ரீசிங் ஆர் மோனோடானிக் டிக்ரீசிங், ஓகேங்களா. இதை சொன்னாவே போதும். இதை நம்ம செக் பண்ணாவே அந்த சீக்வன்ஸ் ஆஸ்லேட்டிங் சீக்வன்ஸ் இல்லை ஆஸ்லேட் இல்லை நான் ஆஸ்லேட்டிங் சொல்லிடலாம், ஓகேவா. ஸோ நம்ம சேனல்லேயே என்ன பண்ணியிருப்போம்னா, ஆஸ்லேட்டிங் சீக்வன்ஸை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த மோனோடானிக் டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸாக இருக்குது. அப்போ நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் என்ன பார்க்கணும்னா மோனோடானிக் சீக்வன்ஸாக இருக்கும் அண்ட் இட்ஸ் ஆல்சோ பவுண்டடாக இருக்கணும், சரிங்களா. அப்புறம் சீக்வன்ஸ் மோனோடானிக் சீக்வன்ஸ் ஆர் மோனோடானிக் இன்க்ரீசிங் ஆர் மோனோடானிக் டிக்ரீசிங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பவுண்டாக இருந்துச்சுன்னா that sequence is called a convergence sequence. அது வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது வந்து செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மோனோடானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பவுண்டட் அபவ் சீக்வன்ஸாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா that sequence converges to least upper bound of that sequence. This is a very important theorem. Next நம்ம பார்க்க போகிறது வந்து a monotonic decreasing sequence, so which is also a bounded below sequence. So that sequence converges to greatest lower bound of that sequence. ஸோ ரெண்டு தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அப்போ ஒரு சீக்வன்ஸை நீங்கள் கன்வர்ஜன் சொல்கிறதுக்கு என்ன சொன்னால் போதும்னா, அந்த சீக்வன்ஸும் மோனோடானிக் சீக்வன்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லணும், நீங்கள் வந்து பவுண்டட் சொன்னால் போதும், சரிங்களா. ஸோ தட் இஸ் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் சொல்லிடலாம். அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு சீக்வன்ஸ் மோனோடானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்குது, ஸோ பவுண்டட் அபோவாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஸோ தட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு த லீஸ்ட் அப்பர் பவுண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து மோனோடானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அண்ட் ஆல்சோ பவுண்டட் பிலோவாக இருக்குது. ஸோ தட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் தட் சீக்வன்ஸ். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவ்ரி மோனோடானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், ஓகேங்களா. ஸோ மோனோடானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்குது, ஸோ விச் இஸ் நாட் பவுண்டட் அபவ்.
ஸோ 1 above இல்லை. ஸோ therefore that sequence diverges to plus infinity. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் இந்த சீக்வன்ஸ் n எடுத்துக்கும் சரிங்களா. உங்களுக்கு தெரியும் this also diverges to plus infinity தெரியும். ஸோ இங்கே இது எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸோ இது கண்டிப்பாக நமக்கு மோனோடானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக என்ன இருக்காது, பவுண்டட் above எனக்கு கிடைக்காது. ஸோ therefore this also diverges to plus infinity. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவ்ரி மோனோடானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் which is not bounded below. ஸோ bounded below எனக்கு இல்லை ஓகேங்களா, diverges to minus infinity இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த -n எடுத்துக்கோம் சரிங்களா, சீக்வன்ஸ் -n. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் this is also diverges to minus infinity இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த சீக்வன்ஸ் வந்து மோனோடானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அண்ட் ஆல்சோ which is not a bounded below கிடைக்காது. ஸோ therefore this also diverges to plus infinity. ஸோ these are the very very important result ஓகேங்களா. கண்டிப்பாக அந்த ஏன்னா சீக்வன்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு கையில் எண்ணிடலாம் இவ்வளோ ரிசல்ட் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்ளத்தை அட்டாக் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க சரிங்களா. மேக்ஸிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வச்சுங்களேன். அந்த சீரிஸ் அது வந்து சீரிஸாக இருக்கும், சீக்வன்ஸாக இருக்கும். அப்போ இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது சரிங்களா. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப நீங்கள் என்ன பண்ணணும், டெப்த்தாக படிச்சாகணும். அவள் படித்தா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சம்மை சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வந்து கொஸ்டின்ஸ் கேப்ஷன் ஒரு தனி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாமே வந்து இந்த சீக்வன்ஸ் சீரிஸில் எப்படி இந்த சம்லாம் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், நிறைய இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து சப்சீக்வன்சஸ். அப்போ சப்சீக்வன்ஸுக்கான டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட் பாருங்கள், எஸ் சீக்வன்ஸ் Sn converges to S ஓகேங்களா. அந்த ஒரு சீக்வன்ஸ் converges to S அப்படி இருந்துச்சுன்னா if only if, ஸோ இட் இஸ் எவ்ரி சப்சீக்வன்ஸ். இங்கே நோட் பண்ணுற வேர்டுனா எவ்ரி சப்சீக்வன்ஸ் தான் நோட் பண்ணுற வேர்டு சரிங்களா. ஸோ converges to S. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா that sequence converges to Sன்னு சொல்லிடலாம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார் எக்ஸாம்பிள் தான், சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த சீக்வன்ஸ் 1 எடுத்துக்கேன் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி தெரியும் converges to 0 தெரியும். அப்போ நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸில் எந்த ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் that subsequence also converges to 0 இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஒரிஜினல் சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும், converges to 0 இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா -1 ஹோல் போர் என்ன எடுக்கும் சரிங்களா. ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் எடுப்போம். அப்போ அந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் என்னவாக இருக்குது எனக்கு வந்து, ஸோ ஃபஸ்ட்டு வந்து -1 கிடைக்கும், +1, ஸோ -1 +1 -1 +1 அப்படி எக்ஸெட்ரா. இதுதான் அந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சப்சீக்வன்ஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து 1 எடுக்கிறேன் சரிங்களா. சப்போஸ் 1,1,1 அப்படி எக்ஸெட்ரா ரைட்டா. அப்போ இந்த ஒரு சீக்வன்ஸ் இது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸா. அப்போ எவ்ரி கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இஸ் ஆல்சோ ஏ கன்வர்ஜ் டு த கான்ஸ்டன்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ therefore இது கன்வர்ஜ் டு 1 சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், இதோட நெகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் எடுக்கிறேன். அப்போ என்ன சொல்லலாம், -1, -1, அப்படி எக்ஸெட்ரா. அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான். அப்போ கன்வர்ஜ் டு -1 இருக்கும் சரிங்களா. ரைட் ஓகே. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், சப்சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு என்ன இருக்குது, இப்போ வந்து கன்வர்ஜ் ஆகுது ஓகேங்களா. ஸோ கன்வர்ஜ் ஆகுது. ஸோ ஆனால் லிமிட் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் லிமிட்டாக இருக்கா. இங்கே 1 இருக்குது, என்ன இருக்குது, -1 இருக்குது ஓகேங்களா. ஸோ therefore this is not a convergent sequence. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய சப்சீக்வன்ஸ் வந்து என்ன இருக்கணும், கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இருக்கும், கன்வர்ஜ் டு த சேம் லிமிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஸோ தட் ஒரிஜினல் சீக்வன்ஸ் ஆல்சோ கன்வர்ஜ் டு த சேம் லிமிட் சொல்லிடுவோம் ரைட்டுங்களா. ஸோ சிமிலர்லி ஸோ லிமிட் Sn equal to infinity or minus infinity. ஸோ if only if every subsequence of Sn tends to plus infinity or minus infinity. ஸோ இதே சேம் ஆர்குமெண்ட் தான் இங்கேயும் சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன சொல்ல போகிறோன்னா, if k is a limit point of a sequence Sn, so then there exists a subsequent Snk of Sn which converges to k. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் பார்த்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஸோ therefore the -1 ஹோல் பவர் n ரைட்டுங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சீக்வன்ஸ் டேர்ம்ஸ் என்ன சொல்லுவீங்க, -1 +1 -1 +1 அப்படி எக்ஸெட்ரா ஓகேங்களா. ஓகேவா. அப்போ இதோட செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன சொல்லுவீங்க, -1, +1 தான் ரைட்டா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கான சப்சீக்வன்ஸ் எடுங்க. நம்ம என்ன சொன்ன ஃபஸ்ட் சப்சீக்வன்ஸ் வந்து 1, அப்படி எக்ஸெட்ரா ரைட்டுங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸோட லிமிட் என்ன இருக்கும், 1 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து நான் சொல்லலாம் -1, அப்படி எக்ஸெட்ரா. அப்போ இந்த சீக்வன்ஸ் லிமிட்ஸ் என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும் ரைட்டுங்களா. அப்போ ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கிடச்சுன்னா அந்த லிமிட் பாயிண்ட் கரஸ்பாண்டிங் ஒரு சப்சீக்வன்ஸ் கிடைக்கும். தேட் சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு that limit point ஓகேங்களா. ஸோ இயர் வந்து என்ன சொல்கிறேன், -1 சப்சீக்வன்ஸ் கிடைக்குது. ஸோ that subsequence converges to -1. அதே மாதிரி இங்கேயும் சொல்லிடலாம் ரைட்டுங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். என்ன சொல்லலாம், 1 + ஸோ -1 ஹோல் பவர் n சரிங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் எடுப்போம். அப்போ இந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும், n போல் 1 அப்ரோச் பண்ணால் 0, ஸோ 2 அப்ரோச் பண்ணால் 2 கிடைக்கும், 3 அப்ரோச் பண்ணால் 0, ஸோ 2 அப்படி எக்ஸெட்ரா ரைட்டுங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ் எனக்கு என்ன தெரியும், ஸோ 0,2ன்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா. அப்போ 0 இருக்க மாதிரி ஒரு சப்சீக்வன்ஸ் சொல்லலாமா, என்ன சொல்லுவீங்க, 0,0,0 அப்படி எக்ஸெட்ரா ரைட். அது கன்வர்ஜஸ் டு 0 இருக்கும். அதே மாதிரி 2 இருக்க மாதிரி ஒரு சப்சீக்வன்ஸ் 2,2,2 அப்படி எக்ஸெட்ரா. தேர்ஃபோர் கன்வர்ஜஸ் 2 ரைட்டுங்க. ஸோ அதான் இங்கே என்ன பண்ணுறாங்க,
இங்கே சொல்கிறாங்க. அப்போ கேங்கிற ஒரு லிமிட் பாயிண்ட் என்ன இருக்குது இந்த சீக்வன்ஸுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ தேர் எக்ஸிஸ்ட் a subsequence of Sn which converges to என்ன சொல்லலாம் கேன்னு சொல்லலாம். that limit point கேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா சீக்வன்ஸில் உள்ள எல்லா டாப்பிக்கும் ரொம்ப தரவாக முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் ப்ளஸ் வந்து நம்ம கொஸ்டின் சால்விங், ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அந்த படிக்கிறத நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இது மாதிரி பேசிக்கான சில மெட்டீரியல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.